இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி, கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த அருள் அல்லது பேர் அருளையும் தயவையும் நாம் நிறைவாக பெற்ற தகுதியுள்ளவர்களாக நம்மையே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையைத்தான் இன்றைய இறைவார்த்தை மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. அந்த குருமடத்திலே விவிலிய பேராசிரியர் பாடம் எடுத்து கொண்டிருந்தார். அந்த வகுப்பின் போது ஒரு குருமட மாணவன் அவரிடத்திலே எழுந்து ஒரு கேள்வியை கேட்டான். எல்லாம் சிறப்பாக சொல்றீங்க ஃபாதர், ஒரே ஒரு கேள்வி, தயவுக்கும் அருளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்ற அந்த தன்னுடைய சந்தேகத்தை அவர் கேட்டான். அப்போ அந்த அருட்தந்தை சொன்னார், வகுப்பு முடிந்து நீ வெளியே போகிற பொழுது வழியிலே ஒரு ஏழை, ஒரு பிச்சைக்காரன், ஒன்றுக்கும் வழியில்லாத ஒருவன் வருகிறான். அவரை பார்த்த மாத்திரத்திலே உன்னுடைய பையிலிருந்து ஒரு 50 ரூபாய் எடுத்து அவருடைய நலனுக்காக அல்லது சாப்பாட்டுக்காக கொடுக்கிறாய். அதற்கு பெயர் தயவு என்று சொல்கிறார். அருள் என்றால் என்ன என்று சொல்கிற போது, அதே போல நீ வகுப்பு முடிந்து வெளியே போகிற போது உன்னுடைய இருசக்கர வாகனம் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதை ஒருவன் எப்படியாவது அந்த லாக்கை உடைத்து திருடி செல்லலாம் என்று முயற்சி எடுக்கிறான். ஆனால் அவனை தடுத்து நிறுத்தி அவனிடத்திலே ஒரு 50 ரூபாய் இந்தா என்று நீ கொடுத்தால் அதற்கு பெயர் அருள். அருள் என்று சொல்லுகிற பொழுது நீ உதவி செய்வதற்கு அல்லது அந்த உதவியை உன்னிடமிருந்து பெறுவதற்கு அவன் கொஞ்சம் கூட தகுதியில்லாத நிலையில் இருக்கின்ற பொழுதும் அவனுக்கு நீ உதவி செய்தாய் என்று சொன்னால் அதற்கு பெயர்தான் அருள் என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள நம்ம எல்லாரையும் கடவுள் அன்பு செய்கிறார், பல நன்மைகளை செய்கிறார். அவருடைய உதவியை பெறுவதற்கு நாம் கொஞ்சம் கூட தகுதியில்லாத மக்களாக இருக்கிற பொழுது அவர் நம்மீது காட்டுவது அருள் அல்ல, பேரருள் என்று அந்த அருட்தந்தை மிக அழகான ஒரு விளக்கத்தை சொன்னாராம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைய இறைவார்த்தைகள் முதல் வாசகமும் சரி, நற்செய்தியும் சரி, அந்த கடவுளுடைய பேரருளை எவ்வாறு நாம் பெற வேண்டும், அதற்கு நம்மை நாம் எப்படி தகுதியுள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையைத்தான் மிக அழகாக சொல்கிறது. குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிற பொழுது இறைவாக்கினர் எரேமியா வழியாக ஆண்டவர் சொல்கிறது, வாளுக்கு தப்பு பிழைத்த இந்த மக்கள் பாலைநிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர் என்று சொல்கிறார். அப்படி என்றால் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த அவர்களை எப்படியெல்லாம் பல்வேறு விதமான அற்புதங்களை செய்து மீட்டு வந்த அந்த யாவே இறைவனை அவர்கள் மறந்துவிட்டு அவருக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள், பல விதமான வசை வார்த்தைகளை சொல்கிறார்கள், இன்னும் பல பொய் தெய்வங்களை எல்லாம் வழிபடுகிறார்கள். கடவுளுடைய உதவியும் அருளையும் பெறுவதற்கு அவர்கள் கொஞ்சம் கூட தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் தங்களுடைய அடிமைத்தனத்திலே இருக்கிற போது மிக பாரசீகமன் சைரஸை கொண்டு அவர்களை மீண்டும் மீட்டெடுத்து வந்து தங்களுடைய சொந்த நாட்டிலே அவர்களை குடியமர்த்துகிறார். அப்படி என்று சொன்னால் கடவுளுடைய பேரருள் அவர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. பாலை நிறத்தில் என் அருளை இவர்கள் கண்டடைந்துள்ளார்கள். கொஞ்சம் கூட என்னுடைய உதவியையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு அவர்கள் தகுதியற்றவர்கள். ஆனால் நான் அவர்களுக்கு என்னுடைய அருளை நான் கொடுத்துள்ளேன் என்று இறைவன் மிக அழகாக சொல்கிறார். நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது நற்செய்தியுடைய பின்னணி, இயேசு தீர் சீதோன் பகுதிகளை நோக்கி செல்கிறார். அப்படி என்றால் அவருடைய பணி வாழ்விலே பரிசேயருடைய எதிர்ப்பை சந்திக்கிறார், மறுபுறம் அங்கே ஏரோது அரசனுடைய எதிர்ப்பையும் சந்திக்கிறார். எனவே கொஞ்ச நாளைக்கு இவருடைய பார்வையில் இருக்க வேண்டாம் என்றுதான் அந்த புற இனத்து மக்கள் பகுதியாகிய தீர் சீதோன் ஆகிய பகுதிகளுக்கு போய் நற்செய்தி அறிவிக்கிறார். அங்கு போகிற போது அந்த கனானிய பெண்மணி புற இனத்தை சார்ந்தவர் அவரிடத்திலே ஒரு உதவியை நாடி வருகிற பொழுது அந்த உதவியை அவர் பெறுவதற்கு தகுதி இல்லாதவர் தான். ஏனென்றால் நான் காணாமல் போன இஸ்ராயல் மக்களிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனவே தான் இந்த வார்த்தைகள் எல்லாம், பிள்ளைகளுக்கு உரியதை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல, என்னுடைய பணி அந்த யூத மக்களுக்கு தான், ஆனாலும் கூட அம்மா உன்னுடைய விசுவாசம் பெரிது என்று சொல்லி பிரமித்து அவருக்கு அற்புதத்தை செய்கிறார் என்பதை நற்செய்தி தெளிவாக சொல்கிறது. கொஞ்சம் கூட
அந்த ஆண்டவரிடமிருந்து உதவி பெறுவதற்கு அருகதை இல்லாத ஒரு நிலையில், ஆனால் ஆண்டவருடைய பேரருள் அவருக்கு நிறைவாக கிடைக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய பார்வையில் அவருடைய அருளை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக நாம் இருக்கிறோம். தகுதியற்ற நம்மை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார், அன்பு செய்கிறார், இன்னும் மேன்மைமிக்க மக்களாக மாற்றுகிறார். எனவே ஒவ்வொரு நாளும் அவருக்கு நாம் பிரமாணிக்கும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது இஸ்ராயேல் மக்களைப் போல அல்ல, மாறாக ஒவ்வொரு நாளும் அவருடைய அருளை பெறுவதற்கு நாம் நம்மையே தகுதியுள்ளவர்களாக மாற்றிக்கொள்வதுதான் இந்த காலத்திலே நாம் எடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் அவருடைய அருளையும் தயவையும் பேரருளையும் பெற நாம் முயற்சிடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.